Hi friends, welcome to ZEROTOHERO family. நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது chemistry crash course தான் பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பார்க்க போறது லாஸ்ட் டாபிக்கா subrequest and manufacturing process தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இதுல பார்ட் 21 இதுதான் லாஸ்டா இருக்கும். இதோட நம்ம வைண்ட் அப் பண்ண போறோம் chemistry course. ஓகேவா? அப்ப இதுதான் நீங்க புதுசா இப்பதான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம ஒன்னுலேருந்து பிகினிங்லேருந்து பாருங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க வரும். நீங்க பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் கவர் பண்ணியிருக்கோம். அது RRB எக்ஸாம் இருக்கணும், இல்லை SSC எக்ஸாம் இருக்கணும், எல்லாத்துக்கும் அட்டன் பண்ணக்கூடியதா இருக்கும். ஓகேவா? வாங்க இன்னைக்கானதை நம்ம பார்க்கலாம். சப்ரிக்வெஸ்ட்ன்றது என்ன? இதுல இருக்கிறது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பலது நம்ம ரீகால் பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். அது எல்லாமே முக்கியமானதை இங்க ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு முக்கியமானதை நம்ம பார்க்க போறோம். அந்த ப்ராசஸும் பார்க்க போறோம். ஓகேவா? கிங் ஆஃப் மெட்டல் அது வந்து கோல்டு நம்ம பார்த்திருப்போம். கிங் ஆஃப் மெட்டல் என்னன்னா கோல்டு. அதே மாதிரி கிங் ஆஃப் பாய்சன் அப்படின்னா ஆர்சானிக். ஓகேவா? கிங் ஆஃப் ஆர்சனிக். ஓகேவா? ஆர்சனிக் தான் கிங் ஆஃப் பாய்சன் சொல்லக்கூடியது. கிங் ஆஃப் கெமிக்கல் அல்லது ஆயில் ஆஃப் விர்ச்சுவல் சல்பூரிக் ஆசிட் H2SO4 சல்பூரிக் ஆசிட் தான். அதாவது கிங் ஆஃப் கெமிக்கல் அல்லது ஆயில் ஆஃப் விர்ச்சுவல் இது வந்து சல்பூரிக் ஆசிட் H2SO4 சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி லிட்டில் சில்வர் அல்லது ஒயிட் கோல்டு. லிட்டில் சில்வர் அல்லது ஒயிட் கோல்டு வந்து பிளாட்டினம். ஓகேவா? அதே மாதிரி குயிக் சில்வர் லிக்யூட் சில்வர்ன்றது மெர்க்குரி. ஓகேவா? அப்ப இது எல்லாமே நம்ம இந்த மெர்க்குரி நம்ம பார்த்திருப்போம். முக்கியமானது சில இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? அப்ப கிங் ஆஃப் மெட்டல்ஸ்ன்றது கோல்டு நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி கிங் ஆஃப் பாய்சன்றது ஆர்சானிக் பார்த்தாச்சு. கிங் ஆஃப் கெமிக்கல் அல்லது ஆயில் ஆஃப் விர்ச்சுவல்ன்றது சல்பூரிக் ஆசிட் பார்த்தாச்சு. லிட்டில் சில்வர் அது ஒயிட் கோல்டு பிளாட்டினம். குயிக் சில்வர் அந்த லிக்யூட் சில்வர்ன்றது மெர்க்குரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கெமிக்கல் சன்ன்றது மெக்னீசியம். கெமிக்கல் சன்ன்றது மெக்னீசியம். ஒயிட் டார்ன்றது நாப்தலின். இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். ஓகேவா? ஓகே. லாஃபிங் கேஸ்ன்றது நைட்ரஸ் ஆக்சைடு. பிளாக் லெட் அப்படின்றது கிராஃபைட்டு. ஓகேயா? ராக் காட்டன்றது அஸ்பெட்டஸ். ஓகே. ராக் காட்டன்றது அஸ்பெட்டன்ஸ். ஓகே. அப்ப கெமிக்கல் சன்ன்றது மெக்னீசியம். ஒயிட் தார்ன்றது நாப்தலின். லாஃபிங் கேஸ்ன்றது நைட்ரஸ் ஆக்சைடு. பிளாக் லெட்ன்றது கிராஃபைட். ராக் காட்டன்றது அஸ்பெட்டஸ். ஓகே. அஸ்பெட்டஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் கோல்டு முட்டாள்களின் தங்கம்ன்றது அயன் பைரைட்ஸ். ஃபுல் கோல்டு அயன் பைரைட்ஸ். குளோபர் சால்ட் வந்து சோடியம் சல்பேட்டு. குளோபர் சால்ட்ன்றது சோடியம் சல்பேட்டு. அலும்ன்றது பொட்டாசியம் அலுமினியம் சல்பேட்டு. ஹேண்டி ஃப்ளூயிடுன்றது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு வந்து ஹேண்டி ஃப்ளூயிடு. எல்லோ கேக்குன்றது யுரேனியம் டை ஆக்சைடு. ஓகேவா? அப்ப ஃபுல் கோல்டுன்றது அயன் பைரைட்ஸ். குளோபர் சால்ட்ன்றது சோடியம் சல்பேட்டு. பொட்டாசியம் அலுமினியம் சல்பேட்டு. கேண்டி ஃப்ளூயிடுன்றது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு. எல்லோ கேக்குன்றது யுரேனியம் டை ஆக்சைடு. ஓகேவா? அடுத்து வந்து ப்ளூ வீட்டல் காப்பர் சல்பேட்டு. அதே மாதிரி கிரீன் வீட்டல் என்பது ஃபெரஸ் சல்பேட்டு. அதே மாதிரி ஒயிட் விர்ச்சுவல் அப்படின்றது ஜிங்க் சல்பேட்டு. இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இதுல இருந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேவா? ப்ளூ விர்ச்சுவல் அப்படின்னா காப்பர் சல்பேட்டு. கிரீன் விர்ச்சுவல்னா ஃபெரஸ் சல்பேட்டு. ஒயிட் விர்ச்சுவல்னா ஜிங்க் சல்பேட்டு. ஓகே. ட்ரை ஐஸ் வந்து சாலிடு கார்பன் டை ஆக்சைடு. ட்ரை ஐஸ்ன்றது
ட்ரை ஐஸ்ன்றது சாலிடு கார்பன் டை ஆக்சைடு. யூனிவர்சல் சால்வெண்ட் வந்து வாட்டர். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். யூனிவர்சல் சால்வெண்ட் வந்து வாட்டர். ஓகே, பிளாசிஃபர் வூல் அண்ட் சைனீஸ் ஒயிட் அப்படின்றது ஜிங்க் ஆக்சைடு. பிளாசிஃபர் வூல் அண்ட் சைனீஸ் ஒயிட்ன்றது ஜிங்க் ஆக்சைடு. ஜிங்க் ஆக்சைடு தான் நம்ம சொல்லக்கூடியது. ஓகேவா, ப்ளூ விர்டியல்ன்றது காப்பர் சல்ஃபேட்டு, கிரீன் விர்ச்சுவல்ன்றது ஃபெரஸ் சல்ஃபேட்டு, ஒயிட் விர்ச்சுவல்ன்றது ஜிங்க் சல்ஃபேட்டு, ட்ரை ஐஸ் வந்து சாலிடு கார்பன் டை ஆக்சைடு, யூனிவர்சல் சால்வெண்ட் வந்து வாட்டரு, பிளாசிஃபர் வூல் அல்லது ஒயிட் சைனீஸ் ஒயிட், பிளாசிஃபர் வூல் அல்லது சைனீஸ் ஒயிட் வந்து ஜிங்க் ஆக்சைடு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து வுட் ஸ்ப்ரெட்டு. வுட் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம்ல, M1322 ஆல்பமேட் ஆர்டர் பார்த்துருந்தோம் இல்லையா, அது கனெக்ட் பண்ணுறது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். வுட் ஸ்ப்ரெட்டு அப்படின்னா உங்களுக்கு கெயின் ஸ்ப்ரெட்டு அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்கள் ஸ்பிரிட்டு இதோட நீங்கள் என்னன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா, ராயல் லிக்யூடுன்றது என்ன? அக்வா ரெஜினா. ராயல் லிக்யூடுன்றதை நம்ம பார்த்துருப்போம். அக்வா ரெஜினா. வண்டர் ட்ரிங்க்ன்றது ஆஸ்பிரின். வண்டர் ட்ரிங்க் ஆஸ்பிரின், இதுவும் நம்ம படிச்சிருப்போம். அசிடைல் சலிசிலிக் ஆசிட். ஆஸ்பிரின்றது என்ன? அசிடைல் சலிசிலிக் ஆசிட். ஓகேவா, மார்ஸ் கேஸ்ன்றது மீத்தேன். ஒயிட் கோல்டு வந்து பிளாட்டினம். ஓகேவா, அப்போ இதில் உள்ளது வுட் ஸ்பிரிட்ன்றது மெத்தனால். வுட் ஸ்பிரிட் வந்து மெத்தனால். ஓகேவா, அப்போ நீங்கள் வந்து கெயின் ஸ்பிரிட்ன்றது கெயின் ஆல்கோஹால், கெயின் ஸ்பிரிட் அப்படின்றது என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வுட் ஸ்பிரிட் வந்து மெத்தனால். ராயல் லிக்யூட் வந்து அக்வா ரெஜினா. வண்டர் ட்ரிங்க் வந்து ஆஸ்பிரின். அசிடைல் சலிசிலிக் ஆசிட். மார்ஸ் கேஸ் வந்து மீத்தேன். ஒயிட் கோல்டு வந்து பிளாட்டினம். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஃபீல் ஆஃப் ஃபியூச்சர். இந்த ஃபீல் ஆஃப் ஃபியூச்சர்னு சொல்றது வந்து நம்ம ஹைட்ரஜன். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஹைட்ரஜன். ப்ரௌன் கால் அப்படின்றது லிக்னைட். பிளாக் லெட் கிராஃபைட். பிளாக் லெட் வந்து கிராஃபைட். ப்ரௌன் கோல் வந்து லிக்னைட். ஓகேவா, இது ஒவ்வொன்றுமே முக்கியமானது, எதுவுமே மிஸ் ஆகிடாது. இந்த கம்பல்சரி நீங்கள் மெமரி பண்ணிடணும், விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதில் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபீல் ஆஃப் ஃபியூச்சர் வந்து ஹைட்ரஜனு, ப்ரௌன் கோயில் வந்து லிக்னைட்டு, பிளாக் லெட் வந்து கிராஃபைட்டு. ஓகேவா, இதுதான் மெயினானது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே முக்கியமானது, எதுவுமே விட்டுறாதீங்க, கம்பல்சரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா, அது ஃபீல் ஆஃப் ஃபியூச்சர் வந்து ஹைட்ரஜன் இது ஹை ஹலோரிக் வேல்யூ இருக்கும். ஹலோரிக் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும், வேல்யூ வந்து ஹையாக இருக்கும் ஹைட்ரஜனில். ஓகேவா, ஓகே. தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ப்ராசஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நம்ம பார்க்குறோம். ஓகே, இதில் எப்படி கேட்பாங்கன்னா போஸ் ப்ராசஸுக்கு என்ன பயன்படுது, அது ஹைட்ரஜனில் நடக்குது. அதுமாதிரி ஹைட்ரஜன்லேருந்து என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது மாறி கேட்பாங்க. அது நம்ம ரெடியாக இருக்கணும், ரெண்டுமே நம்ம பண்ணுறதுக்கு புரியணும். ஓகேவா, ஹைட்ரஜனில் ஆட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்னா போஸ் ப்ராசஸ். ஓகேவா, அலுமினியம்ல இருக்கிறது பையர் ப்ராசஸ், அது ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ் அலுமினியம். அதே மாதிரி மெக்னீசியம்ன்றது மெக்னீசியமும் புரோமைன் வந்து டவ் ப்ராசஸ். மெக்னீசியமும் புரோமியமும் டவ் ப்ராசஸ். சோடியம் வந்து டவுன் ப்ராசஸ். அதே மாதிரி சல்ஃபூரிக் ஆசிட் வந்து கான்டாக்ட் ப்ராசஸ். ஓகேவா, அப்போ இதில் வந்து ஹைட்ரஜன் அப்படின்னு வந்து ஹைட்ரஜன் வந்து போஸ் ப்ராசஸ் நடக்கக்கூடியது ஹைட்ரஜன். அலுமினியம் வந்து பையர் ப்ராசஸ் ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ் அலுமினியம். மெக்னீசியம் புரோமைன் வந்து டவ் ப்ராசஸ். சோடியம் வந்து டவுன் ப்ராசஸ். சல்ஃபூரிக் ஆசிட் வந்து கான்டாக்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நைட்ரிக் ஆசிட் வந்து போஸ்ட்வாலா ப்ராசஸ். அதே மாதிரி கேட்டலிஸ்ட்ல வந்து பிளாட்டினமா யூஸ் பண்றாங்க. கேட்டலிஸ்டா பயன்படுதுன்னா பிளாட்டினமாவும் யூஸ் ஆகும்.
நைட்ரிக் ஆசிட் வந்து ஒஸ்ட் வாலா ப்ராசஸ், நைட்ரிக் ஆசிட் வந்து ஒஸ்ட் வாலா ப்ராசஸ். கேட்டலிஸ்டிக்ல வந்து பிளாட்டினமுக்கும் யூஸ் ஆகுது, பிளாட்டினமா யூஸ் ஆகுது. நோபல் மெட்டல்ன்றது, நோபல் மெட்டல் வந்து சயனைடு ப்ராசஸ். நோபல் மெட்டல்ன்றது சயனைடு ப்ராசஸ். ஸ்டீல் வந்து பீஸ்மர் ப்ராசஸ், ஸ்டீல் வந்து பீஸ்மர் ப்ராசஸ். பேக்கிங் சோடா வந்து சால்வே ப்ராசஸ், பேக்கிங் சோடா வந்து சால்வே ப்ராசஸ். அப்ப நைட்ரிக் ஆசிட் வந்து ஹோஸ்ட் வாலா ப்ராசஸ், கேட்டலிஸ்ட்ல வந்து பிளாட்டினமும் ஆகுது. நோபல் மெட்டல் வந்து சயனைடு ப்ராசஸ், நோபல் மெட்டல் சயனைடு ப்ராசஸா பயன்படுது. ஸ்டீல் வந்து பீஸ்மர் ப்ராசஸா இருக்கு, பீஸ்மர் ப்ராசஸ் பயன்படுது. பேக்கிங் சோடா வந்து சால்வே ப்ராசஸா பயன்படுது, உருவாகுது. ஓகேவா. அமோனியா வந்து ஹேபர் ப்ராசஸ், அமோனியா வந்து ஹேபர் ப்ராசஸ்ல இருக்கு, அமோனியா வந்து ஹேபர் ப்ராசஸ்ல இருக்கு. குளோரின் கேஸ் வந்து டெக்கன் ப்ராசஸ், குளோரின் கேஸ் வந்து டெக்கன் ப்ராசஸ்ல நடக்குது, குளோரின் வந்து டெக்கன் ப்ராசஸ்ல நடக்குது. கிராஃபைட்டா இருக்கட்டும், கார்போரண்டம் வந்து கிராஃபைட்டு, கார்போரண்டம் வந்து அச்சீசன் ப்ராசஸ். கிராஃபைட்டு, கார்போரண்டம் இது வந்து அச்சீசன் ப்ராசஸ். ப்ளீச்சிங் பவுடர் வந்து ஹேசன் கிளவர் மெத்தடு, ப்ளீச்சிங் பவுடர் வந்து ஹேசன் கிளவர் மெத்தடு. டைட்டானியம் வந்து ஹண்டர் ப்ராசஸ். ஓகேவா. அமோனியான்றது வந்து ஹேபர் ப்ராசஸ், குளோரின் கேஸ் வந்து டெக்கன் ப்ராசஸ், கிராஃபைட், கார்போரண்டம் வந்து அச்சீசன் ப்ராசஸ், ப்ளீச்சிங் பவுடர் வந்து கேசன் கிளவர் மெத்தடு, டைட்டானியம் வந்து ஹண்டர் ப்ராசஸ். ஓகேவா. இதுல வந்து வேற எதுவும் நம்ம சொல்ற மாதிரி இல்லை, இதுல ஜஸ்ட் நீங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ஒவ்வொன்றுமே முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. மெட்ராதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. இதுல ஷார்ட்டா இதுதான் முக்கியமா உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சிருந்தது. ஓகேவா. இந்த வீடியோவில் இது எல்லாமே முக்கியமானது, எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா. மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா. ஒரு தடவை ஷார்ட்டா நம்ம ஷேர் பண்ணி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஹைட்ரஜன் வந்து போஸ் ப்ராசஸ்ல நடக்குது. அலுமினியம் வந்து பெரால் ப்ராசஸும், ஹால் ஹெரால்டு ப்ராசஸும், பையர் ப்ராசஸும், ஹெரால்டு ப்ராசஸ்லையும் அலுமினியம் நடக்குது. மெக்னீசியம், குரோமியம் வந்து டவுன் ப்ராசஸ்ல நடக்குது. சோடியம் வந்து டவுன் ப்ராசஸ்ல நடக்குது. சல்பூரிக் ஆசிட் வந்து கான்டாக்ட் ப்ராசஸ்ல நடக்குது. அடுத்து இந்த நைட்ரிக் ஆசிட் வந்து ஒஸ்ட்வாலா ப்ராசஸ்ல நடக்குது. கேட்டலிஸ்டா பார்க்கும்போது பிளாட்டினம்ல நடக்குது. நோபல் கேஸ் சயனைடு ப்ராசஸ்ல நடக்குது. ஸ்டீல் வந்து பீஸ்மர் ப்ராசஸ்ல நடக்குது. பேக்கிங் சோடா வந்து சால்வே ப்ராசஸ் நடக்குது. அமோனியா வந்து ஹேபர் ப்ராசஸ் நடக்குது. குளோரின் வந்து டெக்கன் ப்ராசஸ் நடக்குது. கிராஃபைட்டு, கார்போரண்டம் வந்து அச்சீசன் ப்ராசஸ் நடக்குது. ப்ளீச்சிங் பவுடர் வந்து கேசன் கிளவர் மெத்தட் நடக்குது. டைட்டானியம் வந்து ஹண்டர் ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா. இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இதுல வேற ஏதாவது டவுட் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. அப்ப இந்த வீடியோ இது கிட்டத்தட்ட நம்ம ஓவராலா கெமிஸ்ட்ரி கிளாஸ் கோர்ஸ் கம்ப்ளீட்டா எண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா. நீங்க இப்போ வந்து சவால்ஸ் என்னன்னா, நீங்க 1 வீக்லயவும் ஃபுல் இதவும் கம்ப்ளீட்டா ரிவிஷன் பண்ணிட முடியும். ஒரு 7 டேஸ்லயவும் உங்களால ஃபுல் கெமிஸ்ட்ரியும் கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்க இதுவரை ஸ்டார்ட் பண்ணல அப்படி இருந்தாலும் டைரக்டா 7 டேஸ்ல மொத்தமா கம்ப்ளீட்டா கெமிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே மாதிரி பிசிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், அது ஒரு 7 டேஸ்ல முடிக்க முடியும். பாலிட்டி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அது நீங்க ஜஸ்ட் 1 or 2 டேஸ்லயே கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஓகேவா. அப்ப ஈஸியா உங்களுக்கு நீங்க ஒண்ணுன்னா ஒவ்வொரு வீடியோவா பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு கான்பிடன்ட் லெவல் உங்களுக்கே இம்ப்ரூவ் ஆகும். டெஃபினட்டா ப்ராப்பரா பண்ணுங்க. ஒவ்வொரு டாபிக்கா கவர் பண்ணி போங்க. இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா 1ல இருந்து பார்த்துவாங்க, அதுதான் உங்களுக்கு இதா இருக்கும். பேசிக்ல இருந்து ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா டாபிக் கவர் பண்ணி பண்ணுங்க. இதுல இருக்கிறத பேசிக்கா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இதை தாண்டி நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது பண்ணுங்க. இதை நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா நீங்க நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. அதுல உங்களுக்கு நிச்சயமா நான் சொல்றேன். ஓகே. இதுவரை அந்த வீடியோ பார்த்ததுக்கும் இல்லை நீங்க இது 1ல இருந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபுல்லா பார்த்துருக்கேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எனக்கு ஒரு சந்தோஷமா ஒரு ஹாப்பி மூமெண்டா இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க அடுத்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அதுதான்
நான் அடுத்தடுத்த ஒரு கிராஸ் கோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு உந்துதலாகவும் ஒரு 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 சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? இதுவரை ஃபுல்லாக நீங்கள் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ. வாழ்க வளமுடன். உங்களோட விடைபெறுவது உங்கள் சுரேஷ். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம